எல்லாம் மக்கள் நம்பினாங்க, ஓட்டா குத்துனாங்க. நாம போட்டு இங்க வந்துட்டார். யாரு? தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்துட்டார். தயவு செய்து அருள் கூர்ந்து நீ சிந்திக்க வேண்டும். ஒரு அரக்கன் மன்னிக்க முடியுமா? அரக்கன் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும். அரக்கனை விட கொடியமானவர், அரக்கனை விட கொடியமானவர். அப்படிப்பட்ட மனிதாபிமானம் இல்லாத, மனித இரக்கம் இல்லாத ஒருவர் இந்த தொகுதியில் போட்டியிடார். அருள் கூர்ந்து தயவு செய்து கொங்கு நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள், சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள், எது சரி தவறு என்று எடை போட்டு அதற்கு தக்க தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள், இந்த மண்ணில் பிறந்த மக்கள், அவர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்குவீர்கள், நல்லவரை தேர்ந்தெடுப்பீர்கள். திரு அஜய் ஜெயராமன் தேர்ந்தெடுக்கப்படும். இன்றைக்கு கொடுக்குறாங்களே, எவ்வளவு என்னென்னமோ கொடுக்குறேங்கிறாங்க. தேர்தல் விதிமுறை இப்படியே பேச முடியாது. இன்றைக்கு என்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வரி, குடிநீர் வரி உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாங்க. போதாத காலத்துக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கம். வீட்டு வரி 100%, கடைக்கு 150%, ஆண்டுக்கு 6% உயர்வு. கரண்ட் பில்லு, கரண்ட் தொட்டா தான் ஷேக் அடிக்குது, கரண்ட் பில்லு கேட்டாவே ஷேக் அடிக்குது. அப்படி 67% கரண்ட் பில் உயர்வு. எவ்வளவு விலை உயர்வு! இதை கட்டுப்படுத்துறதுக்குள்ள இந்த அரசாங்கத்தில் எந்த வித முயற்சி எடுக்கல. விலைவாசி அரிசி 1 கிலோ 30 ரூபா ஏறியாச்சு, எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா ஏறியாச்சு, பருப்பு 1 கிலோ 60 ரூபா ஏறியாச்சு. எல்லா உணவுப் பொருள் விலை வெண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதை தடுப்பதற்கு வக்கில்லாத, கையிலாகாத, திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டே கண்டார். இன்னைக்கு கோவை மாநகரத்திலே தொழிலாளர்கள் நிறைந்த மாநிலம். இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழில் செய்கின்ற மக்கள் இன்றைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேர்தலை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். நீங்கள் போடுகின்ற வாக்கு தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி மலர்கின்றதற்கு போடுகின்ற வாக்காக நீங்கள் எண்ணி போட வேண்டும். மீண்டும் தீய சக்தி திமுக, ஏற்கனவே பொன்மன உச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், தீய சக்தி திமுகவை வேரோடு தமிழகத்திலே அழிக்க வேண்டும் என்று. அழிப்பீங்களா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் என்ன, நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கும் என்னடா பிரச்சனை வந்து சொல்லு, என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லு. டெல்லி இப்ப எங்க தேர்தல் நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல்? அப்ப சட்டமன்ற தேர்தலை பத்தி தானே பேசணும். டெல்லி எதுக்கு இழுக்கிற? இல்ல, அண்ணா திமுக பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணா திமுக பத்தி எந்த வித தவறான செய்தி சொல்லுவதற்கு அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. அதனால தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் அப்பனும் மகனும் மாத்தி மாத்தி பேசுறான். நான் தெளிவா சொல்றேன், அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் 11 2021 என்ன தவறு சொல்லு, நான் பதில் சொல்ல தயார். உங்க ஆட்சியில ஊழல் நிறைந்து மலிந்து கிடக்குது, ஊழல் நிறைந்து மலிந்து வழிந்து கிடக்குது. அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. எங்களை பத்தி பேசுற, நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அண்ணா திமுக கூட்டணி அமைச்ச உடனே சொல்லியாச்சு. அன்றைய தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் அவரும் சந்தித்து அங்க ஐடிசி ஹோட்டல்ல முதல்ல பேட்டி கொடுக்கிறோம். கூட்டணி அமைச்ச உடனே அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. அப்ப மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகையில், இந்தியாவுக்கு அத்தனை பத்திரிகையாளர் வந்தாங்க, ஊடக நபர்கள் வந்தாங்க, பேட்டி கொடுத்தார். அப்போ அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்க. எங்க கூட்டணி வெற்றி பெற்று வந்தா அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும்.